அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த வேளையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நீதிமொழி 12:1. புத்திமதிகளை விரும்புகிறான், அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுது வெறுக்கிறவன் மிருக குணமுள்ளவன். கடிந்து கொள்ளத்தை வெறுக்கிறவன் மிருக குணமுள்ளவன். பாருங்கள், 4வது வசனம். குலசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவளுக்கு எலும்புரிக்கையாக இருக்கிறார். கிரீடமாக இருக்கணும், புருஷனுக்கு கிரீடமாக இருக்கணும். பாருங்க, இந்த உலகத்தில் உள்ள சினிமா பாட்டில் புருஷனை வாடா போடான்னு பேசுகிறாங்க. அதெல்லாம் பேசக்கூடாது. என்னென்னமோ திட்டுறாங்க, அதெல்லாம் திட்டக்கூடாது. ஆதாமுக்கு தான் ஏற்ற துணை ஏவாளை படித்தார். பணிவிடை செய்யணும், பரிசுத்தமாக இருக்கணும். கணவன் மனைவி தராசை போல் பரிசுத்தமாக நிற்கணும். குணசாலியான பெண் தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறா. அவள் குட்டையோ புருஷன் பலவீனனோ பலவானோ ஐஸ்வர்யவானோ ஏழையோ முடவனோ குருடனோ யார் இருந்தாலும் சரி, அவனே அண்டி கொள்ளணும். வேற யாரையும் நோக்கி பார்க்கக்கூடாது. அவன் இறந்து போனால் கூட சாரி பார்த்து விதையை போல் நிற்கணும், பரிசுத்தமாக நிற்கணும், நீதிமானாக நிற்கணும். சாரி பார்த்து விதை நின்னா பாருங்க, செத்தாலும் அவன் நெத்தியில் என் நெத்தியில் அவன் பேர் தான், வேற யார் பேர் இருக்கக்கூடாது. நின்னா பாருங்க, பரிசுத்தமாக நின்னா. அப்பொழுது அவன் பாத்திரம் ஆசீர்வதித்தார். மாவாசிரியர் என்ன பாத்திரம் என்ன ஆசீர்வதித்தார். நீங்கள் நின்றுட்டீங்கன்னா இது 2026 நன்மைகளை செய்வார். வருஷத்தை நன்மையால் முடி சூட்டுவார். எசேக்கியேல் சொன்னா, ஐயோ நான் உமக்கு உண்மையாக இருந்தேனே, இந்த வியாதியிலேருந்து எனக்கு விடுதலைத்தாங்க. இது மரண வியாதின்னு சொல்லிட்டேரு. ஏசையா சொன்னார், காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிளக்க மாட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு போனவொன்னே அழுதா. ஆண்டவர் நோக்கி அழுதா. நான் உண்மையாக இருந்தேனே, பரிசுத்தமாக இருந்தேனே, உமக்கே உண்மையாக இருந்தேனே. அவன் ஜெபத்தை கேட்டார். உண்மையாக இருக்கிற ஜெபத்தை கேட்டு 15 வருடம் கூட்டி கொடுத்தாரு. சாரி பார்த்து விதைய போல நில்லுங்க. புருஷன் செத்தாலும் அவன் நாமம் தான் எண்ணத்தில் இருக்க, வேற எந்த நாமம் இருக்கக்கூடாது, வேற எந்த நாமம் பேர் இருக்கக்கூடாது. ஒரே நாமம், புருஷனுடைய நாமம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாமம். மூப்பருக்கு முன்னாடி திருமணம் நடக்கிறீங்க, பிறர் முகம் பார்க்க மாட்டேன்னு சொல்லி திருமண காரியத்தை நடத்துறீங்க. புருஷனை ஏற்றுக்கொள்கிறீங்க. கணவன் மனைவி பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக நின்று ஆசீர்வதிப்பார். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. உங்கள் படிக்கட்டுகள் நிறைவாக இருக்கணும். விதைச்சா பிள்ளைக்காக தான் பிள்ளை பெற்று வளர்க்கணும். பிள்ளை பெற்றால் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் படிக்கற்கள் அளவு கரெக்டாக இருக்கணும், எண்ணிக்கை கரெக்டாக இருக்கணும். விதைச்சா பிள்ளை பெற்றே ஆகணும், இல்லாட்டா விதைக்காதீங்க. பரிசுத்தமாக நில்லு. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. கணவன் மனைவியும் ஒழுக்கத்திலையும் கற்புள்ளவைகளோ எவைகளோ உண்மை உள்ளவைகளோ அன்பு உள்ளவைகளோ பரிபூர்ண எதுவோ ஆசீர்வாதம் எதுவோ அதையே சிந்தித்து கொண்டு அதிலே இருங்க. பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, கஞ்சோ கூழோ குடிச்சு கொண்டு பரிசுத்தமாக நில்லுங்க. சாரி பார்த்து விதை நின்னது போல நில்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கவே பிறந்தவர் அவர். சாரி பார்த்து விதை ஆசீர்வதித்தார். மாவு ஆசீர்வாதி, என்ன பாத்திரம் என்ன ஆசீர்வதித்து அந்த ஊருக்கே கொடுக்கும்படி செய்தார். உங்களை பழுகு பெருக செய்வார், ஆசீர்வதிப்பார். அக்கம் பக்கம் பார்க்காதீங்க. உங்களை நீங்களே கடிவாளை போட்டுங்க. குதிரை கடிவாளை போட்டது போல் கடிவாளை போட்டு நடங்க. இப்போ நம்ம செவிப்போம். எங்களை அருமையான பரலோக பிதாவே, இதை கேட்டு ஒவ்வொருவரும் குணசாலியான சரியாக மாற்றுங்க. புருஷனுக்கு மாத்திரம் அண்டி கொள்ள கிருபத்தாங்க. புருஷனை மனைவியும் ஒரு மனதாக உண்மை துதிக்க உண்மை போற்ற கிருபத்தாங்க. நீரே எங்கள் அவதார புருஷன், நாங்கள்லாம் உமக்கு கிரீடமாக இருக்க கிருபத்தாங்க, பரிசுத்தமாக இருக்க கிருபத்தாங்க. இதை கேட்டு ஒவ்வொருவரும் கணவன் மனைவிமார்கள் குடும்பம் பேராக எல்லாரும் உமக்கு கிரீடமாக இருக்க கிருபத்தாங்க, பரிசுத்தமாக இருக்க. நீதிவான் இன்னும் நீதி செய்யணும், பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லியிருக்கிறபடி கணவன் மனைவி பரிசுத்தமாக இருக்க கிருபத்தாங்க, இன்னும் பரிசுத்தமாக இருக்க கிருபத்தாங்க, நீதிமானாக இருக்க கிருபத்தாங்க, இன்னும் நீதிமானாக இருக்க கிருபத்தாங்க. எல்லாரும் பரிசுத்தமாக நின்று அசுத்தத்தை ஜெயிக்க, சாத்தானை ஜெயிக்க கிருபத்தாங்க ராஜா. ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களில் பிதாவே, ஆமென்.